ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹிஜாபி கிரியேட்டிவ் வைப்ஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாய் வீட்டு நெய் கத்திரிக்காய். அது வந்து பொதுவாகவே சொல்லுவாங்க, பாய் வீட்டில் செய்கிறது நல்லாயிருக்கும், பிரியாணி நல்லாயிருக்கும், நெய் கத்திரிக்காய் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. நான் வந்து அதையே நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி நான் ஈஸியாக என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஈஸியாக நான் இதில் சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் நான் காய்கறி வந்து வெட்டிட்டு இருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு 3 வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி குக் பண்ணுறது, எந்த மாதிரி ப்ரொசீஜருங்கிறது நம்ம பார்க்கலாம். நான் இதை பார்த்தீங்கன்னா மண்சட்டியில் தான் பண்ணுறேன். எனக்கு வந்து பெரும்பாலும் மண்சட்டியில் பண்ணுற குக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நான் மண்சட்டியில் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நல்லெண்ணெயோடு சேர்த்து ரைஸ் பிராண்ட் ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறமா இப்போ நெக்ஸ்ட் பொருள் ஆட் பண்ணலாம். ஒரு சின்ன டீஸ்பூன் ஃபுல் வந்து கடுகு, அப்புறமா கருவேப்பிலை, சீரகம் 1 ஸ்பூன் ஸ்பூன் மீன்ஸ் அந்த இதில் காமிக்கிற வந்து அந்த ஒரு சின்ன ஸ்பூன் சொல்கிறேன் ஃபுல்லு. அதுக்கப்புறம் மிளகு வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடணும். அதனால் 2 டீஸ்பூன் வந்து மிளகு, அப்புறம் வெந்தயம் வந்துட்டு 1 டீஸ்பூன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில் வந்து பச்சை மிளகா 2 வந்து கீரி போட்டிருக்கேன். பச்சை மிளகா வந்துட்டு அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை பொடியாக கட் பண்ண வந்துட்டு இதுக்கு நான் 2 வெங்காயம் நல்லா சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு பொருள் நம்ம சேர்க்க முடியும். நீங்கள் வந்து வெங்காயத்தையும் தக்காளியும் ஒன்றா நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எப்போவுமே நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறிடுச்சு. இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் நல்லா வெட்டி எடுத்துருக்கேன். நீங்கள் சின்னதாக வெட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். அதனால நீங்கள் பெருசாக வெட்டிக்கிட்டீங்கன்னா வதங்க டைம் எடுக்கும். வேறு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு